உலகெங்கும் உள்ள சினி இசை நேயர்களுக்கு வணக்கம். சினி டைரிங்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன தமிழ் படங்கள் வெளியாகுது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இதுவரை சினி இசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும். 1975ஆம் ஆண்டு நடிகத்தன் நடிப்பில் வெளியான படம் மனிதனும் தெய்வமாகலாம். அதே டைட்டில் சற்று மாற்றி வர படம் மனிதன் தெய்வமாகலாம். டேனிஷ் மஞ்சுநாத் டைரக்ட் பண்ணியிருக்கார். ஏகே பிரியன் மியூசிக் பண்ணியிருக்கார். செல்வராகவன் பிரதான கதாபாத்திரம் நடிச்சிருக்கார். மயம் கோபி, ஒய்ஜி மேதன் ஆகியோரும் நடிச்சிருக்காங்க. சதீஷ் ராமகிருஷ்ணன் டைரக்ஷனில் எஸ்எஸ் ராமன் மியூசிக் படம் தக்ஸிலா. அழகுமுத்து, ஜெயஸ்ரீ என்ற புதுமுகங்கள் ஹீரோ ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் படம். பான் இந்தியா படமாக பல மொழியும் வெளியாகுது. உமாபதி ராமையா டைரக்ஷன் படம் TN 2026. நட்டி நடராஜ் ஹீரோவாக பண்ணியிருக்கார். தம்பி ராமையா, MS பாஸ்கர், கிங்ஸ்லே, யாஷிகா ஆனந்த், இளவரசு ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இது சமீபத்தில் அரசியலுக்கு வந்த நடிகரை நையாண்டி செய்து எடுக்கப்படும் படம் அப்படின்னு பரவலாக சொல்லப்பட்டாலும் அப்படிப்பட்ட படம் இல்லை. படத்தை பற்றி முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு தம்பி ராமையா சொல்லியிருக்கார். படத்தை இயக்கியிருப்பது தம்பி ராமையன் மகன் உமாபதி ராமையா. விக்னேஸ்வரன் டைரக்ஷனில் அனிருத் மியூசிக் படம் LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி என்று பெயர். பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாகவும் கீர்த்தி செட்டி ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. SJ சூர்யா, சீமான், யோகி பாபு, கௌரி கிஷன், மிஸ்கின், ஆனந்தராஜ் என்று பல பேர் நடித்திருக்காங்க. நீண்ட நாட்கள் வெளியாகும் இந்த படம் இந்த வாரம் கண்டிப்பாக வெளியாகுது. கவிதா என்ற பெண் அறிமுக இயக்கத்தில் வர படம் ஆதாரம். அஜித், விக்னேஷ், பூஜா என்ற அறிமுகத்தில் ஹீரோ ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ராதாரவி, OE மகேந்திரன் 2 பேரும் முக்கியமாக கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. இது ஒரு குற்றவியல் த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கிரைம் த்ரில்லர் படம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரபரப்பாக இருக்குன்னு இயக்குனர் சொல்லியிருக்கார். 1994ஆம் ஆண்டு சத்யராஜ் மணிவண்ணன் கூட்டணி வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற படம் அமைதிப்படை. அந்த படம் இந்த வாரம் ரீரிலீஸ் ஆகுது. இயக்கியவர் மணிவண்ணன், இசை இளையராஜா. சத்யராஜோடு ரஞ்சிதா, கஸ்தூரி, R சுந்தரராஜன், இதுபோக மறைந்த நடிகர்களான சுஜாதா, SS சந்திரன், மலேசியா வாசுதேவன் இவரோடு இயக்குனர் மணிவண்ணனும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இதுவும் ஒரு அரசியல் நையாண்டி படம். TN 2026 சமீபத்திய அரசியலை பேசுகிறது. அமைதிப்படை எந்த காலத்துக்கும் ஏற்ற அரசியலை பேசுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த வாரம் பலதரப்பட்ட ஜெனரில் படம் ரிலீஸ் ஆகுது. ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக அமையும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வார படங்கள் இவ்வளவுதான். இது போன்ற சினிமா சம்பந்தமான செய்திகள், விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்.